மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரு திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரு திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேர்ந்து தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 6வது ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திருப்பலியிலே கலந்து கொள்ளுகிற நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்பதோடு மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களும் இறைவனால் கேட்கப்பட அவர்கள் இறையருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னத
பூதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனந்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்
கொண்டவர் பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும். மரத்திற்கு ஒப்பாவார், தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை, அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 12 மற்றும் 16 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க, உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராய் இருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 17 மற்றும் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு திருதூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறை ஆட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்பொழுது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, பொதுக்காலம் 6வது வாரத்தின் ஞாயிறு வழிபாட்டு வாசகங்கள் மீண்டுமாக இறைவன் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையை சோதித்து பார்த்து கொள்ள அல்லது புதுப்பித்து கொள்ள அழைப்பு கொடுக்கிறது. நிறைய மீம்ஸ் பார்த்துருப்போம். அப்படி நான் சமீபத்தில் பார்த்த ஒரு மீம், ஒரு விண்வெளி உடை அணிந்த ஒருவர் விண்வெளியிலே பறந்து கொண்டிருப்பது போல் இருக்கிறது. அந்த கேப்ஷன் என்ன சொல்லுகிறது என்றால், இங்கு வரை தேடிவிட்டேன், கடவுளை காணவில்லை என்பதாக அவர் சொல்வதாக அந்த மீம் இருக்கிறது. அதற்கு கீழேயே கமெண்ட் பகுதியிலே ஒருவர் இவ்வாறு கமெண்ட் போட்டிருக்கிறார்: அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் மட்டும் தீந்து போகட்டும், அப்போ உனக்கு எல்லா கடவுளும் கண்ணுக்கு தெரிவாங்க என்று போடுகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுள் இல்லை என்று கடவுளை மறுக்கக்கூடிய, கடவுளுடைய இருத்தலை மறுக்கக்கூடிய கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களோடு நாம் வாக்குவாதம் செய்து கடவுளுடைய இருத்தலை புரிய வைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நம்பிக்கை என்பது அவரவர் தனிமனித உரிமையாகவே இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் கடவுளின் இருத்தலை உணர்ந்தவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், அதற்கு உரிய வாழ்க்கை வாழுகிறோமா அல்லது நமது வாழ்வில் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோமா?
அதுதான் இன்று நமக்கான கேள்வியாக இருக்கிறது. வத்திக்கான் நகரிலே பேதுரு சதுக்கத்திற்குள்ளாக நுழைகிற ஒவ்வொருவரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயங்களுள் ஒன்று, பியட்டா என்று சொல்லப்படக்கூடிய அன்னை மரியாள் மடியில் இறந்த இயேசுவின் உடலை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவுருவம். அந்த சிலையை பார்க்கிற எல்லோருக்கும் தெரியும், இந்த சிலையை வடித்தவர் மைக்கேல் ஆஞ்சலோ என்பது. அதுபோல இத்தாலி நாட்டில் மிலான் நகரிலே இருக்கக்கூடிய இயேசுவின் அந்த கடைசி ராவுணவு படம், அந்த ஓவியத்தை பார்க்கிற எல்லோருக்கும் தெரியும், இந்த ஓவியத்தை வரைந்தவர் லியோனார்டோ டாவின்சி என்று. அன்புக்குரியவர்களே, ஒரு படைப்பானது, படைப்பு பொருளானது அதை படைத்தவரை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறது. நமது கடவுள் நம்பிக்கை என்பது வேறு எங்கிருந்து வருகிறது என்று நாம் தேடாவிட்டாலும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த படைப்பு, இந்த பால்வெளியிலே பல்வேறு கோள்கள் மத்தியிலே இந்த சூரிய குடும்பமானது எப்படி நேர்த்தியாக படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் பல ஆண்டுகளாக தன்னைத்தானே சுற்றி கொண்டு, சூரியனையும் சுற்றி கொண்டு பகல் இரவை நமக்கு கொடுக்கிறதே. ஒரு சிறிய விதைக்குள்ளே இவ்வளவு பெரிய விருட்சம் இருக்கிறதே. இந்த ஆற்றலை எல்லாம் இவற்றிற்கு கொடுத்தது யார்? இந்த நேர்த்தியை இந்த கோள்களுக்கு கொடுத்தது யார் என்று இந்த படைப்பு பொருட்களை பார்த்து படைத்தவனை அறிந்து கொள்ள முடியும் என்பதுதான் நமது அடிப்படை மறைக்கல்வியாக இருக்கிறது. இயற்கை முழுவதும் இறைவனின் புகழை பாடுகிறது என்பது நமது முதல் அனுபவம். அதனால்தான் சொல்லுவார்கள், நிலவுக்கு முதலில் சென்று திரும்பிய ஆம்ஸ்ட்ராங் ஆல்ரின் சகோதரர்கள் கூட அவர்கள் திரும்புகிற பொழுது திருப்பாடல் 8 வாசித்து மகிழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாயிருக்கிறது. உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்து இருக்கிறது. உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீனையும் காணுகிற பொழுது, மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் என்று மனித படைப்பின் அந்த பலகீனத்தையும், ஆனால் இறைவன் மனிதர்களை மேன்மைப்படுத்தியுள்ளார் என்று அவர்கள் மகிழ்ந்து அந்த திருப்பாடலை வாசித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இறைவனை இயற்கை பறைசாற்றி கொண்டிருக்கிறது, அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இறைவனின் இருத்தலில் எந்த விதமான ஐயமும் நமக்கு இல்லை. ஆனால் இன்று என்ன பிரச்சனை? மனிதன் தன்னை தெய்வத்திற்கு இணையாக உயர்த்தி கொண்டு பார்க்கிற பொழுது, மனித சக்தியை, மனித பதவியை, மனித அதிகாரங்களை இறைவனுக்கு இணையாக வைத்து அல்லது இறைவனுக்கு மாற்றாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. அதைத்தான் இறைவன் இன்று சாடுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறார், மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தனது வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். மனுஷங்களை நம்பவே கூடாதா? மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கவே கூடாதா? அது அல்ல. ஒருவர் மற்றவரை நம்பி வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆனால் இந்த நம்பிக்கை கடவுளுக்கு மாற்றாக மனித சக்தியை கொண்டு சென்றுவிடக் கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக, எல்லாவற்றிற்கும் அச்சாரமாக இறைவன் இருக்கிறார். வழக்கமாக சொல்லுவாங்க, இந்த அவசர ஊர்தி ஆம்புலன்ஸுக்கு 108 ஏன் பேர் வச்சாங்க? மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 8வது வசனத்தை அது நினைவுபடுத்துகிறது. நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள் என்கிற இறைவனுடைய அழைப்பை மனதில் வைத்தே 108 என்று ஆம்புலன்ஸுக்கு அந்த எண்ணை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்பவர்கள் உண்டு. ஆனால் அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 108 வாசிக்கிற பொழுது இன்னும் ஆழமான ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. திருப்பாடல் 108 முதல் வசனமானது, என் உள்ளம்
உறுதியாய் இருக்கிறது. கடவுளே என் உள்ளம் உறுதியாய் இருக்கிறது என்று தாவீது அரசர் கடவுளை துணைக்கு நாடுகிற பொழுது தன்னுடைய திருப்பாடலை இப்படி தொடங்குகிறார். அந்த திருப்பாடலின் இறுதி வார்த்தைகள் 12, 13வது வார்த்தைகளிலே அவர் உதவியை தேடுகிற பொழுது இவ்வாறு சொல்லுகிறார்: என் எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும், மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் நாங்கள் போரிடுவோம், அவரே நம் எதிரிகளை அழித்து விடுவார் என்று திருப்பாடல் 108 கடவுள் நம்மோடு இருந்து நமது எதிரியை வீழ்த்துவார் என்கிற ஆழமான நம்பிக்கையை தருகிறது. அதனால் தான் 118வது திருப்பாடலிலே 8வது வார்த்தையிலே இவ்வாறு நாம் வாசிக்க பார்க்கிறோம்: மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரில் தஞ்சம் புகுவதே நலம். அன்புக்குரியவர்களே, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவருக்கு இணையாக மனித சக்திகளை உயர்த்தி பார்ப்பதை இங்கு இறைவன் கடுமையாக சாடுகிறார். நீதித்தலைவர்கள் நூலிலே அதை நாம் வாசிக்க முடியும். இதோ இஸ்ரேல் மக்கள் பன்னாயிரக்கணக்கில் இருந்தாலும் கூட இவ்வளவு மிகுதியாக இருப்பதால் உனது எதிரியான மிதியானியரை உனது கையில் ஒப்படைக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அதிலிருந்து 300 நபர்களை தேர்ந்தெடுக்கிறார். நீதித்தலைவர்கள் 7வது அதிகாரத்தில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த 300 நபர்களை கொண்டு உனது எதிரியை வீழ்த்தக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கிறது. யோசுவா புத்தகத்திலும் அதைத்தான் பார்க்கிறோம். எரிக்கோ மதிலை வீழ்த்தக்கூடிய வல்லமையை ஆண்டவர் அங்கு யோசுவாவின் வழியாக நிகழ்த்துவதை 6வது அதிகாரத்திலே வாசித்து பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மோடு இருக்கிற பொழுது அல்லது கடவுள் மீது நாம் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிற பொழுது இந்த உலக வாழ்வு வாழ்வதற்கு ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது. திருத்தூதர் பணிகள் நூலிலும் பேதுருவும் யோவானும் இதை நமக்கு மீண்டுமாக உறுதிப்பட சொல்லுகிறார்கள். அங்கே பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருக்கிற அந்த நபரை பார்த்து சொல்லுகிற பொழுது அவர்கள் இதைத்தான் சொல்லுகிறார்கள்: பொன்னும் வெள்ளியும் எங்களிடம் இல்லை, எங்களிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறோம், நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் நீர் எழுந்து நடந்து விடும் என்று சொல்லுகிறார்கள். அவர் குணம் பெறுகிறார். அன்புக்குரியவர்களே, நமக்கு நிறைய முன்னுதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசு சபையை நிறுவினவர் லோயலா இஞ்ஞாசியார். அதை நிறுவுகிற பொழுது அவர் தனது அடிப்படை மையமாக மையச் செய்தியாக வைத்துக் கொண்டது அட் மெயோரம் டெய் குளோரியாம் என்பது, எல்லாம் இறைவனின் அதிமிகு மகிமைக்காக. அதை சொல்லி அவர் தன்னுடைய சபை மக்களுக்கு சொல்வது மேஜிஸ் மயோரம் என்று சொல்லுகிறார். இன்னும் அதிகமாக, இன்னும் கூடுதலாக, இறைவா நேற்றை விட இன்றும், இன்றை விட நாளையும் இன்னும் அதிகமாக என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆக இறைவனிடத்திலே ஒவ்வொரு நாளும் நமது அர்ப்பணத்தை, நமது நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுகிற பொழுது இந்த உலக வாழ்வின் பிரச்சனைகள் எதுவும் நமக்கு மிக பெரியதாக தோன்றுவதற்கு வாய்ப்பில்லை. அன்புக்குரியவர்களே, ஆனால் இன்று நடைமுறையில் நாம் பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது நம்முடைய தேடல் எதுவாக இருக்கிறது? சிறு சிறு தடங்கல்கள் வந்தவுடன் ஏதோ சிக்கல் இருக்கிறது என்று வெவ்வேறு இடங்களுக்கு தேடி ஓடுகிறோம். சகுனம் பார்க்கிறோம், நல்ல நேரத்தை பார்க்கிறோம். அதைவிட மேலாக சலுகைகளுக்காக, அற்ப சலுகைகளுக்காக நமது கிறிஸ்தவ அடையாளங்களை மறைத்து கொண்டு நான் வேறு ஒரு மதமாக என்னை இந்த அரசிடம் காட்டி சலுகைகள் பெறுவதற்காக நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் எனது கிறிஸ்தவ அடையாளத்தை மறைத்துக் கொள்வதால் ஒரு சலுகை கிடைக்கிறது என்றால் அந்த சலுகை தேவையில்லை என்று தூக்கி எறியக்கூடிய நம்பிக்கையை நமது உள்ளத்திலே விதைப்பதற்கு இன்று நாங்கள் தவறிவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். இறைவன் மிக பெரியவர். இறந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு அத்தகைய நம்பிக்கையை கொடுத்திருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித பவுலடிகளார் மிக தெளிவாக சொல்லுகிறார். கொரிந்து நகர மக்களுக்கு சொல்லுகிற பொழுது, கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்குரியவராய் நாம் மாறுகிறோம். ஆக இந்த உலக தேவைகளை மட்டும் கொண்டு கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையை சுருக்கிக் கொள்ளுகிறோம் என்றால் நாம் இறங்குதற்குரிய மக்களாக இருப்போம் என்று மிக கேவலமாக நம்மை பற்றி சொல்லுகிறார்.
ஆக இறந்த இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவாக மாறியிருக்கிறார். ஒரு மனிதர் இறைமகன் என்பதை மெய்ப்பித்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இனி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் எத்தகைய பாகுபாடற்ற ஒரு நிலையிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சமநிலையை, சகோதரத்துவத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதை ஆணித்தனமாக சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தியாளர் மிக அழகாக இன்று அந்த வாசகத்திலே அந்த வார்த்தைகளை மிக தெளிவாக சொல்லுகிறார். வழக்கமாக ஜெபிக்க செல்வது மலை மீது ஏறி ஜெபிக்க செல்லுவார். ஆனால் இன்று அந்த நற்செய்தியின் தொடக்கத்திலே நாம் பார்க்கிறோம், மலையிலிருந்து சமதள பகுதிக்குள் வந்து நின்ற பிறகு தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுவதாக இந்த நற்செய்தியிலே வாசிக்கிறோம். ஏழைகளே, பட்டினி கிடப்போரே, அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் இறைவன் உங்களுக்குரிய கைமாறை கொடுப்பவராக இருக்கிறார். இறைவன் நேரடியாக கொடுக்கிறார் என்பது மட்டுமல்ல, இறைவனின் பெயரால் பணியாற்றக்கூடிய திருத்தூதர்கள் தொடங்கி இன்று வரை கிறிஸ்தவர்கள் என்று மாறுதட்டிக்குள்ள நாம் ஒவ்வொருவருமே நம்மில் துன்பப்படுகிற சக மனிதர்களை பார்க்கிற பொழுது அந்த கிறிஸ்துவின் முகத்தை, அந்த கடவுளின் இரக்க முகத்தை காட்டுபவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் நமது அழைப்பாக இருக்கிறது. கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கை, இறைவனின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கை என்னுடைய வாழ்விற்கானது மட்டுமல்ல, என்னை சுற்றி துன்புறுகிற ஒவ்வொருவருக்கும் அவர்களை பேறு பெற்றவர்களாக மாற்றக்கூடிய ஒரு அழைத்தலையும் இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரச்சனை வந்தா அதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். மானிட மகன் பொருட்டு உங்களை எவராவது வெறுத்து ஒதுக்குகிற பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று நமக்கு இறைவன் அந்த பேற்றினை தருகிறார். சமீபத்திலே நடந்த 36வது பிளீனரி அசம்பிளியிலும் கூட அந்த திருப்பலி மறையுரையில் நமது நுன்ஷியோ அவர்கள் இந்திய ஆயர்களுக்கு இதைத்தான் சொல்லியிருக்கிறார். பிஷப்ஸ் ஆஃப் இந்தியா do not be just fans of Jesus, but be his disciples என்கிற அழைப்பை கொடுக்கிறார். இயேசுவின் விசிறிகளாக, ரசிகர்களாக இருப்பது முக்கியம் அல்ல, இயேசுவின் சீடர்களாக அந்த இயேசுவின் வல்லமை மிக்க கரத்தையும் ஆற்றலையும் நமது சமூகத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் வாழ வேண்டும். அத்தகைய அழைப்பை இந்த நாளிலே நாம் மீண்டுமாக நினைத்து புதுப்பித்துக் கொள்வோம். நமது நம்பிக்கை நமக்கு மட்டும் வாழ்வளிப்பதல்ல, துன்புறும் நம் சமூகத்திற்கு கிறிஸ்துவின் முகத்தை காட்ட வேண்டும். அத்தகைய நம்பிக்கையை நாம் வாழ்கிறோமா? அதற்கான வரங்களை தொடர்ந்து இறைவனிடத்திலே வேண்டி ஜெபிப்போம். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன்.
தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்கிறார் யோவான் நற்செய்தியாளர். நம்பிக்கையோடு நம்மீது அன்பு கொண்டுள்ள இறைவன் நமக்காக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நாம் நமக்காக மட்டுமல்ல அகில உலக தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் இறை திருவுளம் அறிந்து செயலாற்றவும் உமது உண்மை சீடர்களாய் தங்கள் வாழ்வை அமைத்து கொண்டு இறையாட்சியின் விழுமியங்களை கட்டி எழுப்பிடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் உண்மையோடும் நேர்மையோடும் மக்களை ஆட்சி செய்து அவர்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தவும் மக்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் எங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நீர் எங்களோடு பயணிக்கிறீர் என்பதை உணர்ந்து மகிழ்வான வாழ்வு வாழ்ந்திடவும் உம்மேல் கொண்டுள்ள நம்பிக்கையை மிகுதியாக்கி உமக்கு உகந்த மக்களாக வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, அமைதியிழந்து தவித்து கொண்டிருக்கும் இந்த உலகத்திற்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். உலகில் நிலவும் அனைத்து வன்முறைகளும் கலவரங்களும் நீங்கி அமைதியின் பாதையில் மக்கள் பயணித்திடவும் அனைவரும் மன நிம்மதியுடன் வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் என்று அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் இறைவார்த்தையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை நாளும் வாசித்து வாழ்வாக்கவும் அதன் மூலம் உமது பிள்ளைகளாகும் பேற்றினை பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அமைதியாக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். நாம் ஜெபிக்கின்ற பொழுது நமக்காக மட்டுமல்ல, நம் அருகில் இருப்பவர்களுக்காக, நம்மிடத்திலே பலர் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள், அவர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உம் திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். இரக்கத்தின் காரணனார நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய்.
கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே மக்களித்தார். மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே, என்னை நிறைவாக்கிடவே, உம்மோடு வாழ்ந்திடவே. என்னை உமக்களித்தேன், உங்கள் நன்மை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உங்கள் நன்மை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதல் கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருதூதர்கள், இவ்வுலகில் முகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப இதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி
இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ உலகம் முடியும் மட்டும் என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. ஆமென். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. நம்பிக்கையை வாழ்வாக்கிட
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம், பாவம் எமை மேவாமல், பாவம் எமை மேவாமல், காப்பாயே அருள் ஈவாயே. கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும், வாங்கரின் தவறா நோயுற கண்டமும். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும், வாங்கரின் தவறா நோயுற கண்டோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம், ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.